ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனில் இதனுடைய ஃபஸ்ட் vlog. நிறைய பேர் லைவில் வரும்போது கேட்டிருந்தீங்க, அண்ணா நீங்கள் ஒரு டிஷ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்தாங்க உங்களுக்காக நான் ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து எனக்கு வந்து பி அ மேன் சேலஞ்ச், பி த ரியல் மேன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு பிரதர் கார்த்திகா சேனல்லேருந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த சேலஞ்சை யாருக்கு பாஸ் ஆன் பண்ண போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஜாக்கிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஏதாவது லஞ்ச் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த லாக்டவுனில் வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ தட்ஸ் நோ அதர் கோ. இன்றைக்கி நானே கிச்சனில் இறங்கி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. அந்த டிஷ்ஷை வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஜாக் வந்து ஒரு தடவை போட்டிருக்காங்க. அதுலேயே எனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவராலாக உங்களுக்கு ஒரு எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் நார்மலாக எங்கள் வீட்டில் எப்போயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஆனாலுமே எனக்கு நான் எப்போயுமே ஏதாவது ஒரு ஆம்லெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் எனக்கு வேலை ஓடும். ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் பிகின். நான் அதான் பண்ண போகிறேன். இப்போது இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவர் இருக்கிறாரு. ஸோ ஜாக் இன்னைக்கு இல்லாததுனால நாங்கள் 2 பேர் தான் செய்ய போகிறோம். செஞ்சுலாமாமோ? இப்போ நான் வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது இந்த டைம்னு கிடையாது, எந்த டைமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டில் கிச்சனையோ இல்லை எந்த ஒரு இதையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம 2 தடவை யோசித்து ஹெசிடேட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இது உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்கள் மதர் யாராவது குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சைடில் தயவுசெய்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு பதில் டெஃபினட்டாக 2 ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அண்ட் நம்ம சேர்ந்து பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்து வீட்டில் ஒரு அட்மாஸ்ஃபியர், அவங்க மாரலும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதில் எந்த ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபஸ்ட் போர்ஷன் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. எனக்கு ஸ்லாப் இந்த மாதிரி ஃபஸ்ட் பக்காவாக க்ளீனாக இருந்தால் மட்டுமே தான் என்னால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து என்னுடைய எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணதுக்கப்புறம் கூட என்னால் பண்ணவே முடியும். அந்த ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட என் மைண்டில் அது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது இருக்குது, இது இருக்குது, நாஸ்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் குக்கிங் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. இப்போது நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வி வில் ஸ்டார்ட். ஓகே நம்ம சாப்பர் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் 1 by 1 எடுத்து வரணும். ஓகே, எல்லாத்தையும் அதிகமாக எடுத்து வந்துடாது ஒரே ஷார்ட்டில். 1 by 1 எடுத்து வரணும். ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்னையும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகமாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் பேபி கார்ன் அப்புறம் ஏன் கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பேபி கார்ன் வந்து என்கிட்ட ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. ஒரு பேக்கெட் வந்து எனக்கு பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் கார்ன் இருந்துச்சு என்கிட்ட, அதையும் நான் வந்து டீசீட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஒரு 2 பேக்கெட் இருந்துச்சு. அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ் வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனால் ஹமீத் தான் எனக்கு ஷ்ரெட் பண்ணி கொடுத்தான். சீஸ் இந்த மாதிரி ஒரு நான் ஒரு க்யூப்பில், அது பெரிய க்யூப் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட 120 grams வரும். அதில் கிட்டத்தட்ட ஒரு ½ க்யூப் இப்போதைக்கு ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணல, பிகாஸ் நான் எப்பயுமே ஆனியனை வந்து சாப்பரில் தான் போடுவேன். எனக்கு வந்து அந்த சின்ன சின்னதாக சாப் பண்ணுறது, கையில் சாப் பண்ணுறது பிடிக்காது. ஸோ ஆனியன், கார்லிக் இது எல்லாமே நான் எப்பவுமே சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ணுவேன். இதில் ஒரு உண்மை இருக்குது, இதில் பிடிக்காதுன்னு கிடையாது, எனக்கு சாப் பண்ண தெரியாது. ஸோ நான் வந்து சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் எது பண்ணாலுமே ஹமீத் வந்து என் பக்கத்துலேயே இருப்பான். ஏதாவது ஒரு நான் பண்ணிட்டே இருப்பான். பட் நான் வந்து அவனை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே அவனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அவனை வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லா இதுலேயும். ஸோ அந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் நிறைய விஷயம் அவனே கற்றுப்பான், பார்த்தே அவனே கற்றுப்பான். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து ஹமீத் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அவன் குக்கிங்கும் அவன் வந்து இண்டிபெண்ட்டாக டிபெண்டன்சி இல்லாமல் இண்டிவிஜுவலாக பண்ணணும். குக்கிங் மட்டும் கிடையாது, அவனுக்கு தேவையான எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவன் இண்டிபெண்ட்டாக பண்ணணும். அப்படி தான் நான் அவனை ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே,
இப்போ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறனால ஹமீதும் சேர்ந்து என்னோட பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பண்ணது எனக்கு அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வருது. நான் அதே மாதிரி எங்கள் அம்மா கேக் பண்ணும்போதோ இல்லை எது பண்ணாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 100 grams பட்டர் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் அப்படியே ஒரு பாதி இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாதி பட்டர் பேக்கெட்டை அதில் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே ஒரு வெஜிடபிள்ஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் ஆனியன் போடுறேன். ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து அப்படியே அந்த ஒன் ஃபுல் ஆனியனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த பட்டரில் எல்லா வெஜிடபிள்ஸுமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை சாத்தே பண்ணணும். இந்த மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, மஷ்ரூமையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த சீஸ் ஹமீத் கொடுத்துட்ருக்கான், பட் அதை வந்து நான் லாஸ்ட்டு தான் இது பண்ண போகிறேன். லாஸ்ட்டு தான் அதை ஆட் பண்ண போகிறேன். அது கார்னிஷிங்காக மட்டும்தான். இப்போ இந்த கார்லிக் லாஸ்ட்டில் டச் கொடுத்தாச்சு. எனக்கு குக்கிங்லாம் தெரிஞ்சிச்சுப்பா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா என்னோட ஜாக்ஸ் கிச்சனுக்கு போங்க, அங்கே இருக்கு என்னோட ஐஸ்கிரீம் சேனல் பார்க்கணும். ஐஸ்கிரீம் சேனல் கிடையாது, பக்கி ஐஸ்கிரீம் வீடியோ கரெக்டாக சொல்லு. ஜாக்ஸ் கிச்சன்ல இருக்கு, போய் பாருங்க அங்க ஐஸ்கிரீம் வீடியோ. நானும் ரெடி பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்களோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்ல நார்மல் கோதுமை மாவு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சப்பாத்தி செய்கிறோம்ல, இது வந்து நான் ஆசீர்வாத் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ இந்த கோதுமை மாவு ஒரு கப்பை வந்து நான் இதில் போட போகிறேன். அஃப்கோர்ஸ் நார்மலாக நீங்கள் குக் பண்ணும்போது இதை செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு நான் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேச்சுலர் ஸ்டைல் குக்கிங் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுக்குறேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து இப்போ வந்து இட்ஸ் கம் டு த ஸ்பைஸ் டைம். ஸ்பைஸில் நான் வந்து ஸ்பைஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். வீட்டில் எப்பவுமே ஜாக் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் கிடையாது, எல்லாமே ரெடியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து போட வேண்டியதான் வேலை. சால்ட் நான் போட்டேன். இப்போ பெப்பர் இந்த வாண்டு போட்டுட்டு இருக்கான், பெப்பர் இந்த பக்கி போட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம குக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஸ்டவ்வில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து பேக்கிங் டிஷ்ஷில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியதான் நம்மளுக்கு வேலை. இதை வந்து பேக்கிங் டிஷ் எடுத்துகிட்டு ஒரு லேயர் ஆஃப் பொட்டேட்டோவை போட்டு அதுக்கு மேலே நான் இதை கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். திரும்ப ஒரு லேயர் ஆஃப் பொட்டேட்டோ போட்டு திரும்ப அது மேலே போட்டுட்டு நான் அவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவன் மேலே அதை அவனுக்குள்ளே அதை வச்சு செட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, மேலே சீஸ் கார்னிஷ் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல்லான டிஷ் ரெடி ஆயிரும். அப்புறம் இதில் மிஞ்சிருக்கிறது எதுவுமே நான் வந்து பார்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் மிஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே இதை கொட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறேன். சூப்பராக நாங்களே செஞ்சுருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்களும் செய்யலாம். ஷூட்டிங்கில் இருக்கு, வாங்க போய் பார்த்துலாம். லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேலஞ்சை நான் வந்து ராம் ப்ரோ இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவர் வந்து இந்த சேலஞ்சை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அமேசிங்கான ஃபினிஷ் அதுக்கு கொடுக்க போகிறாரு. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பேக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள இப்போ இந்த குவாரண்டைன்னால எந்த ஹவுஸ் மேடும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ வாட் வி வில் டூ, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த குக் பண்ணும்போது ஆன மெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நானே கிளியர் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெசல் தான் இருக்குது. அந்த 4-5 வெசலையுமே நான் வந்து இப்போது இங்கே வச்சுட்டு இங்கே வாஷ் பண்ணிட்டு கையோடு கிளியர் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி அக்யூரேட் ஆக விட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாத்திரம் ஆகிடும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே இப்போ கையோட கிளியர் பண்ணி வைப்பேன். ஓகே, திரும்ப ஸ்லாப் பழையபடிக்கு கிளியர் ஆயிடுச்சு. பேக்கிங் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உனக்கு யார் சொன்னா? எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் குக் பண்ணோம்.
அமித் வந்து அந்த அந்த அரோமா வந்து ஃப்ளேவர் வர வர அவன் அப்போதே சொல்லிட்டு இருக்கான் இது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருக்கான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் டிஷ்ஷை வந்து நம்ம அவன்லேருந்து எடுத்துடலாம். அது எனக்கு அவன்லாம் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. நாங்க இப்பதான் டிக்டாக் முடிச்சிருந்தோம். டேஸ்டி டிஷி. ஆமாம், அமித் சொன்ன மாதிரி இந்த 30 minutes டைம் இருந்துச்சுல பேக் ஆகிற டைம், அதில் வந்து நாங்கள் அந்த வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிக்டாக் எடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த டிக்டாக்கை வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.